ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கவிஸ் விலாகில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த வெட்டுக்காய தழைகளுடைய ஹேர் மாஸ்க் தான் பண்ண போகிறேன். ஏற்கனவே இதை பற்றின ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வெட்டுக்காய தழைகளை பற்றி. இது எங்கே பார்த்தாலும் பூத்திருக்கும். இது மூக்குத்தி பூ, தாத்தா பூ அப்படின்னு கூட இதில் பூக்கிற பூவை நம்ம சொல்லுவோம். இந்த பூ இந்த தழை ஹேர் மாஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ப்ளஸ் இன்னும் சில மெடிசினல் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஹேர் மாஸ்க்கு கொஞ்சம் செம்பருத்தி தழை பறிச்சுக்கிறேன். கூடவே 2 வெற்றிலை தழைகளையும் நல்லா இளங்கொழுந்தா இருக்கிற வெற்றிலை தழைகளையும் பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் மருதாணி இலைகளையுமே நான் பறிச்சுக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து தான் இப்போ ஹேர் மாஸ்க் பண்ண போகிறோம். நாம் பாருங்க, மருதாணி செடி நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் கழுவி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே எந்த ஒரு இலை யூஸ் பண்ணாலுமே நீங்கள் கழுவி சேர்த்துக்கோங்க. அந்த இலைகள்லாம் கழுவுனதுக்கு அப்புறமேலுக்கு இந்த வெட்டுக்காய இலைகளை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிரித்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஏன் நம்ம இந்த தழைகளை மட்டும் யூஸ் பண்ணாமல் கூட செம்பருத்தி இலை, கொஞ்சம் வேப்பிலை, மருதாணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது கொஞ்சம் முசுப்பாக இருக்கும். ஒரு மாதிரி சொன்ன மாதிரி இருக்கும் இந்த தழைகளை. அது வெறுமனே டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்க ஒரு மாதிரி ஒரு இச்சிங் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம நல்லா தண்ணியில் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துட்டு வெறும் தழைகளை ஒரு கைப்பிடி அளவு தழைகளை எடுத்துக்கு. ப்ளஸ் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய். எப்போ ஹேர் மாஸ்க் பண்ணாலுமே நான் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறது வழக்கம். ஸோ 1 ஸ்பூன் விளக்கெண்ணையும் 1 லீஃப் கத்தாழையும் நான் யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டுமே ஹேருக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரதுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஹேர் க்ரோத் இருக்கும், டேண்ட்ரஃப் இருக்காது, ப்ளஸ் ஃப்ரிஸ்னஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இதை நம்ம இப்போ ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வழக்கமாக எப்பவுமே ஹேர் அப்ளை பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு சென்டரில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் குட்டி குட்டி பார்ட்ஸாக ஹேரை பிரித்து அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பண்ணுறதை காட்டினா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால தான் ரொம்ப லென்த்தாக போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் ஸ்பீடு வச்சு காட்டுறேன் நான். அதே மாதிரி ஒரு பக்கம் போட்டு முடிச்சது 2 பக்கமும் போட்டுக்கோங்க. நல்லா வேர்லேருந்து டிப் வரைக்கும் நல்லா நினச்சிக்கோங்க. அந்த அளவுக்கு குவான்டிட்டி வர மாதிரி தான் நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் இதை நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் ஹேரை உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் ஹேரை. ஸோ அதை அப்படியே மசாஜ் பண்ணுங்கள். இதை நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு மசாஜ் பண்ணும்போது அந்த குளிர்ச்சி அப்படியே கண்ணெல்லாம் சொருகும் பாருங்கள். சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலிங் உங்களுக்கு. ஸோ நான் தேய்ச்சி அப்படியே கட்டாமல் நல்லா தலையில் மசாஜ் பண்ணிட்டு தான் கட்டுவேன் நான். ஸோ இது கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை செய்யும்போது ஒழுகாது. ஸோ நான் இப்போ சண்டே மதியம் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 11 மணிக்கு இந்த மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேனாக்கா போட்டுப்பேன். ஸோ ஒரு 12 மணி போல் போட்டுட்டு நான் சமையல் பார்க்க போயிடுவேன். ஸோ இன்றைக்கி நான் சமையல் முடிச்சதுமே எனக்கு ஒரு ஃபோன் கால், வீட்டுக்கு கெஸ்ட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள போய் நான் பிக்கப் பண்ணணும். அதனால் என்னால் ஹேரை காய வச்சு ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இன்றைக்கி காட்ட முடியல. கொஞ்சம் ஹரியில் நான் கிளம்பினதுனால ஸோ வெறுமனே காய வச்சதை மட்டும் காட்டுறேன். ஸோ ஃபேனை போட்டு கொஞ்சம் நல்லா தலையை நல்லா உலர்த்திக்கிட்டு அந்த மாஸ்க் ரெசடிஸ்லாம் உங்களுக்கு அப்படியே ஹேரில் இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் துண்டால் தட்டும்போது கீழே கொட்டுன்றும். உங்களுக்கு காஞ்சுது அப்படின்னாக்கா ஃபுல்லாகவுமே கொட்டுன்றும். ஸோ இந்த மாஸ்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் கிளம்பிட்டேன். நான் போய் என் சிஸ்டர்ஸ் வராங்க, அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு வரணும். ஓகே, கிளம்பியாச்சு. ஒன்றும் பண்ணல, ஒரு கிளிப்பை மட்டும் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.